ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினி ட்ரெண்ட்ஸ் 3.0. எதிர்நீச்சல் சீரியலில் அவர் இல்லாமல் ரொம்ப பெரிய வருத்தம். மேடையில் கலங்கிய நம்ம டைரக்டர் திருச்செல்வம். தனித்துவமாக வாழ வேண்டும், சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு வாழும் பெண்ணுக்கு ஏற்படும் தடைகளை எல்லாம் தாண்டி அந்த பெண் மேலே வர வேண்டும். அதை மையமாக வைத்து தொடங்கப்பட்டதுதான் நம்ம எதிர்நீச்சல் சீரியலின் கதை. அதில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் அனைவருக்கும் உங்களுக்கு தெரியும். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல். இந்த சீரியலுக்கு மக்கள் மத்தியில் ஏகபத்த வரவேற்பு கிடைத்தது. அதற்கு காரணம் அந்த சீரியலில் இடம்பெற்ற குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடித்த மாரிமுத்து. ஆம், அவரது கரடுமுரடான வில்லத்தனம் ஏராளமானரை இந்த சீரியலுக்கு அழைத்து வந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் கடந்த வருடம் எதிர்பாராத விதமாக மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிட சீரியலுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. இதனை அடுத்து அந்த கதாபாத்திரத்தில் யார் நடிப்பார்கள் எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் அந்த கதாபாத்திரத்தில் பிரபல எழுத்தாளரும் நடிகருமான நம்ம வேலவர் ராமமூர்த்தி நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் மாரிமுத்து ஏற்படுத்திய தாக்கத்தை வேலவர் ராமமூர்த்தியால் ஏற்படுத்த முடியவில்லை. இந்த நிலையில் இந்த சீரியலுக்கு கலட்டா சார்பில் விருது வழங்கப்பட்டது. அதனை சீரியலில் இயக்குனர் நம்ம திருச்செல்வம் மற்றும் குழுவினர் வாங்கினர். அப்போது பேசிய அவர், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, தனித்துவமாக வாழ வேண்டும், சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு வாழும் பெண்ணுக்கு அது தடைபடும் போது அவர்களுக்கு இடர்பாடு, சங்கடங்கள் உள்ளிட்டவை வரும். அதை தாண்டி அந்த பெண் மேலே வர வேண்டும். அதை மையமாக வைத்து தொடங்கப்பட்டுதான் எதிர்நீச்சல் சீரியலின் கதை. அதில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் அனைவருமே உங்களுக்கு தெரியும். குறிப்பாக இந்த சீரியலில் குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடித்து வந்த மாரிமுத்து காலமாகிவிட்டார். அது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக மாறிவிட்டது. அதை பற்றி நிறைய பேசிவிட்டனர். இந்த விருதை நான் அவருக்கு சமர்ப்பிக்கிறேன். அதில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. காரணம், இந்த சீரியலில் அவரது நடிப்பாற்றால் அப்படி ஒர்க் அவுட் ஆகி இருக்கிறது என தொடர்ந்து நாங்கள் வெற்றிகரமாக பயணிப்போம் என பேசினார். இது ஒரு புறம் இருக்க, மாரிமுத்து இல்லாததால் எதிர்நீச்சலில் டிஆர்பி ரேட்டிங் கொஞ்ச நாட்களாக அடிபட்டு விட்டது. அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என முயற்சியில் மொத்த டீமும் இறங்கிவிட்டார்கள். அதற்கேற்றபடி இங்கே தற்பு நடக்கிறது என தற்போது வரை அவர்களால் புரிந்து கொண்டு குணசேகரன் கேரக்டரை டம்மியாக்கி அதைவிட புதிய விஷயத்தை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது ஜனனி அப்பா நாச்சியப்பன் விட்டு போன குடும்பத்தை மறுபடியும் ஒட்ட வைக்கும் விதமாக தற்போது கதையை நகர்த்தி வருகிறார். அதாவது ஜனனி வாங்கிய கம்பெனியில் மெய்யப்பன் வந்து பிரச்சனை பண்ணார். அவர் யார் என்றால் நாச்சியப்பனின் அண்ணன் மகன். பிறகு மெய்யப்பனுக்கு ஜனனி அவருடைய அப்பா யார் என்கின்ற உண்மை தெரிந்துவிட்டது. இதனால் ஜனனி சொத்தை கேட்டு பிரச்சனை பண்ணி விடுகிறாரோ என்ற பயத்தினால் அவர்களை காலி பண்ண வேண்டும் என திட்டம் தீட்டினார். ஆனால் அவர் வாங்கிய கம்பெனிக்கு குடும்பத்தினுடன் வந்து அவர்கள் பூஜை போட ஆரம்பித்து விட்டனர். இதை கேள்விப்பட்ட ஜனனி சக்தி அதை தடுப்பதற்காக போனார்கள். அங்கே எதிர்பாராத விதமாக நாச்சியப்பன் மற்றும் அவரது மனைவி போயிருந்தனர். போன இடத்தில் நாச்சியப்பன் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அப்படியே ஒட்டி கொண்டார். இதனால் நிலைகுலைந்து போன ஜனனியின் அம்மா புலம்பிக் கொண்டே வெளியே வந்து விடுகிறார். பிறகு நாச்சியப்பன் இவர்களை தேடி ஒரு உண்மையை சொல்ல வருகிறார். கண்டிப்பாக இவர் எடுத்த முடிவுக்கு பின்னால் ஜனனி கம்பெனி விஷயம் அடங்கி இருக்கும். அதை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும். மீண்டும் ஜனனியிடம் ஒப்படைப்பதற்காகத்தான் நாச்சியப்பன் இந்த முடிவை எடுத்திருப்பார். இப்படி இவர்களுடைய குடும்பத்தையும் ஜனனி மற்றும் சக்தி கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கதையை தற்போது இருப்பதால் டிஆர்பி ரேட்டிங்கில் மறுபடியும் கெத்து காட்டி வருகிறது. அத்துடன் ஜனனி அப்பத்தாவாக வந்திருக்கும் கேரக்டர் பலரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் புது புது தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரெண்ட்ஸ் 3.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.